மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை 24 மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர். அப்பா முகத்துல மிளகாய் பொடியை வீசி குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்துல போலீசார் ஒரு இளைஞரை அதிரடியா கைது பண்ணி இருக்காங்க. பக்கத்து வீட்டு வாலிபர் கிட்னாப்பராக பின்னணி என்ன? பட்டப்பகல்ல குழந்தையோட முகத்துல மிளகா பொடிய தூவி விட்டு 4 வயது மகனை கார்ல கடத்தி செல்லும் பகீர் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. ஹெல்மெட் கையுறையோடு காத்திருந்த கிட்னாப்பர் பள்ளி முடிந்து சிறுவனை வீட்டிற்கு அழைத்து வருவதை நோட்டமிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு குழந்தையை தூக்கி இருக்கிறார். காரில் தொங்கியபடி குழந்தையை மீட்க போராடியும் அந்த தந்தையால் முடியவில்லை. நீண்ட தூரம் தரதரவென ரோட்டில் இழுத்துச் செல்லப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்டுள்ளார் அந்த அப்பாவி தந்தை. வேலூரையே ஸ்தம்பிக்க வைத்த இந்த பகீர் சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேணு ஜனனி தம்பதி. வேணு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 4 வயதில் யோகேஷ் என்ற மகன் உள்ளார். அருகே உள்ள தனியார் பள்ளியில் யோகேஷ் ப்ரீகேஜி படித்து வருகிறார். தினமும் மதியம் 12:30 மணியளவில் யோகேஷை தந்தை வேணு இருசக்கர வாகனத்தில் பள்ளியில் இருந்து அழைத்து வருவது வழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்றும் அழைத்து வந்த வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அப்போது கர்நாடக பதிவு எண் கொண்ட வெள்ளி நிற காரில் வந்து காத்திருந்த மர்ம நபர்கள் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்தனர். ஹெல்மெட் அணிந்து உரைமாட்டிக்கொண்டு அடையாளத்தை முற்றிலும் மறைத்தபடி கையில் மிளகாய் பொடியோடு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். வீதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் தந்தை வேணு அசந்த நேரம் பார்த்து அவரது முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு 4 வயது குழந்தை யோகேஷை தூக்கிக் கொண்டு காரில் சிட்டாய் பறந்திருக்கிறார்கள். இதனையடுத்து பதறையடித்து ஓடி வந்து குழந்தையை மீட்க முயன்ற வேணுவை கீழே தள்ளிவிட்டு சிறுவனை காரில் கடத்திச் சென்றுள்ளனர். உடனடியாக இது குறித்து குடியாத்தம் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகளை ஆராய்ந்த போது காரின் பதிவு எண் போலி என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் கடந்த 2 நாட்களாக இதே பகுதியில் நோட்டமிட்டு குழந்தையை கடத்தியிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. உடனே வேலூர் மாவட்ட காவல்துறையினர் 6 தனிப்படைகளை அமைத்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மாதனூர் அருகே தேவிகாபுரம் என்ற பகுதியில் சாலையோரமாக இறக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே இது குறித்து சிறுவனின் புகைப்படம் அனுப்பி அது கடத்தப்பட்ட சிறுவன் யோகேஷ் தானா என உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற குடியாத்தம் காவல்துறையினர் கடத்தப்பட்ட சிறுவனை மீட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். கடத்தப்பட்டு 2 மணி நேரத்தில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு சிறுவனை மீட்டனர். இதுகுறித்து நடந்த தீவிர விசாரணையில் பாலாஜி என்ற நபரை சிறுவன் மீட்கப்பட்ட இடமான மாதனூர் அருகே கைது செய்துள்ளனர். அவர் கடத்தப்பட்ட சிறுவனின் வீட்டின் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்தான் என்று தெரிய வந்தது. மேலும் அவருடன் இருந்த விக்கி என்ற நபர் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பக்கத்து வீட்டு நபரே சிறுவனை கடத்திச் சென்றதற்கான காரணம் என்ன என்று போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் முகத்தில் மிளகாய் பொடியை வீசி சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்.